நான் பேசுறேன் நீ உட்காருன்றாரு. அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் நம்ம. ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் நேற்றுக்கான லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா கானா வினோத், எஃப்ஜே, கமருதீன் இந்த 3 பேருமே உட்கார்ந்து விஜய் சேதுபதியை போட்டு பொழந்து இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பொதுவாவே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டார் அப்படிங்கறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. எதுக்காகனா அவரை பொறுத்தவரை ரொம்பவே ஈகோவா இருக்காருங்க. அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ரொம்பவே சொம்பு தூக்குறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே செமையா முட்டு கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவருக்கு பிடிக்காத பாரு, கமருதீன், வினோத், அமித் இவங்க எல்லாரையுமே போட்டு பொழக்கிறாரு. அதுலயும் இந்த வாரம்லாம் அமித், வினோத் இந்த 2 பேருக்கும் தேவையில்லாம சும்மா ரோஸ்ட் பண்ணி இருக்காரு. என்னையா இப்படி ரோஸ்ட் பண்ற, ஒரு டெக்கோரம் இல்லாம நடந்துக்கிறையா, ஹோஸ்டா இருந்துகிட்டு நீயே தரம் தாழ்ந்து நடந்தா அப்படின்னா போட்டியாளர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட கேள்வியா இருந்துச்சு. அதே கேள்வியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வினோத்தும் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நேத்துக்கான வீக்கெண்ட் எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியால எஃப்ஜே, வினோத், கமருதீன் இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, பேசவே விட மாட்டேங்காரு, அவருக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சுன்னா உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாரு. கேள்வி கேட்கிறாருல, பதில் சொல்ல விடணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அண்ணே இந்த கேள்வி தானே ரசிகர்கள் மத்தியிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வினோத் வந்து விஜய் சேதுபதி சில நேரம் பேசும்போது நமக்கே கோவம் வருது, நம்ம கோவத்தை என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல, பேசாம உட்கார வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவரோட ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பக்கத்துல இருந்த எஃப்ஜேயும் பேசுறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ஹோஸ்ட் இல்ல, மரியாதை கொடுத்து தானே ஆகணும், நம்ம உண்மையாவே தப்பு பண்ணிருக்கோம்னு நினைச்சு சாரி கேட்கறதுக்கு கூட முடியல, சாரி கேட்டா கூட உங்களோட சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. அவர் தான் ஹோஸ்ட், அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக பேச முடியாது அப்படிங்கறதுனால தான் நான் இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது, தலையாட்டிட்டு உட்கார்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவனோட ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் எஃப்ஜே எல்லாம் விஜய் சேதுபதி ஒரு இடத்துலயும் மதிச்சதே கிடையாது. நேத்துக்கான வீக்கெண்ட் எபிசோட்லயே பார்த்திருப்பீங்க, விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எஃப்ஜே ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எஃப்ஜே பொறுத்தவரை நீ திட்டியா திட்டிக்க, நான் உன்னை முறைச்சிக்கிட்டே நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் நின்னா. அவனை பொறுத்தவரை அவன் சைடுல நியாயம் இருக்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அடுத்ததா கமருதீனை பொறுத்தவரை இதுக்காக தான்ப்பா வீக்கெண்ட் எபிசோட் வந்துருச்சா, விஜய் சேதுபதி சார் என்ன திட்டாரோ திட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நின்றுவேன், பதில் பேசினாதானே திரும்பவும் ரோஸ்ட் பண்ணுவாரு, அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதானே பிரச்சனை, அதனாலதான் பதில் சொல்லாம ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றான். அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை அப்படிலாம் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது, நம்ம மேல தப்பு இல்லாதப்போ ஆமா சார் சாரி சார்லாம் எப்படி சொல்ல முடியும், இன்னைக்கு கூட என்கிட்ட கோர்ட்ல எதுக்காக டெக்கோரம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார்ல, அப்ப என்ன பதில் சொல்ல விடணுமா வேண்டாமா, என்ன பதிலே சொல்ல விட மாட்டேங்காரு, உட்காரு உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு. இது என்னப்பா, அவரை பொறுத்தவரை யார் மேலேயாவது கோவம் வந்துருச்சு அப்படின்னா உட்காருன்னு சொல்லி அவங்க வாயை மூடுறதுல எந்த வித நியாயமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வினோத் பேசுறாரு. வினோத் சூப்பர் வினோத் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த வாரம் வீக்கெண்ட்ல வினோத்தை போட்டு ரோஸ்ட் பண்ண போறாரு. ஏன்னா அவருக்கு எதிராக யார் பேசினாலும் அவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிரும். அதனால கண்டிப்பா அடுத்த வாரம் வினோத்துக்கு ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் வினோத்தை பொறுத்தவரை விஜய் சேதுபதியை பத்தி பேசின எல்லா கருத்துக்களும் உண்மையானது அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டுக்கே தகுதி இல்லாத நபர் மாதிரி தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்ச நபர்கள் யாரு மேலேயாவது ஒரு குற்றத்தை வைக்கும் போது அதை பத்தி எந்த விசாரணையுமே செய்யாம அவங்க சைடு தான் நியாயம் இருக்குது, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றம் சாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அதை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்க கூட மாட்டுக்காரு, ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே மாதிரியே போட்டியாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவர் பாட்டுக்கு ஒரு பிரேக்கை விட்டு நடந்து போறதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் என்னமோ பெரிய டாஷ் மாதிரியும் மீதி எல்லாருமே ரொம்பவே கேவலமானவங்க மாதிரியும் இவர் நடந்துக்கிற விதம் படு கேவலமா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து. ஏன்னா அவங்களுக்கும் வெளியே போனதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இவங்களை இந்த அளவு மட்டப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்பவே தவறா போகும். அந்த தப்பை தான் திரும்ப திரும்ப எல்லா வாரமும் விஜய் சேதுபதி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹோஸ்டா இருக்கிறவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் பண்ற தவறுகளை எடுத்து சொல்லலாம், திருத்திக்க சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதே நேரத்தில் ஹோஸ்டே இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது விஜய் சேதுபதி மேல ஒரு வெறுப்பு தான் வருது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கான முதல் ப்ரோமோ பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டிருக்காங்க. அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓபன் நாமினேஷன் நடத்துறாங்க. கார்டன் ஏரியால போட்டியாளர்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. எதிரில பார்த்தோம் அப்படின்னா கலரா பெயிண்ட் வச்சிருக்காங்க. யாரை நாமினேட் பண்றீங்களோ அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு அந்த பெயிண்ட் எடுத்து அவங்க கண்ணத்துல பூசணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸா இருக்குது. இந்த இடத்துல முதல்ல ஆதிரை, கமருதீன் இந்த 2 பேருமே சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. இதுக்கு கமருதீனை பொறுத்தவரை இந்த கேம்ல விளையாடுறதுக்கு சாண்ட்ராவுக்கு கேப்பபிலிட்டி இல்ல அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு. அதே காரணத்தை தான் ஆதிரையும் சொல்றாங்க. அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை எல்லா இடங்களையும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்னால இருக்க முடியல, நான் இந்த கேம்ல சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல செல்ஃப் டவுட்டோட அழுது
அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இது நமக்குமே இரிட்டேட் ஆகுது. அந்த வகையில ஆதிரை கமருதீன் இந்த ரெண்டு பேருமே சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. அடுத்ததா கனியா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே கமருதீனை நாமினேட் பண்றாங்க. கமருதீனுக்கு இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்யா கிட்ட இவர் சண்டை போட்டது ரொம்பவே தப்பு. அந்த நேரம் கேள்வி கேட்க முடியல. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து செருப்பால் அடிக்காத குறையா நீங்க பண்ணது தப்பு சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன், கமருதீன் மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெயிண்ட் அள்ளி பூசுறாங்க. சாண்ட்ரா இப்ப நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இதுதான் ரொம்பவே போலியா இருக்குது. திவ்யாவை பொறுத்தவரை வாண்டா வம்புழுக்கிறாங்க, வாயை புடுங்குறாங்க அப்படியே சொல்லலாம். அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆமா தானங்க. கமருதீனை பொறுத்தவரை திவ்யாவோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பேசி இருந்தாரு. அதை கேட்டுட்டு வந்து இந்த அம்மாவை பொறுத்தவரை கமருதீனோட கேரக்டரே சரியில்லை, உள்ள இருந்து கூத்தடிக்கிறாரு, கேவலமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நீ தான் கேவலமா பண்ற டி அப்படிங்கிற மாதிரி டி வார்த்தையை யூஸ் பண்ணாரு. வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதியை பொறுத்தவரை திவ்யா மேல எந்த தப்புமே இல்ல, திவ்யா வார்த்தையை விடல அப்படிங்கிற மாதிரி கமருதீன் மேல மொத்த பழியும் போட்டு கமருதீன் நீங்க பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற சொன்னாரு. அதே நேரத்துல கமருதீனை ரோஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. அவர் கூட நின்னுகிட்டு இருந்த எல்லாரையும் போட்டு பொளக்குறாரு. அவர் பண்ணதே தப்புன்னு சொல்லி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக கமருதீனை குத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அரோராவை பொறுத்தவரை அமித்தை நாமினேட் பண்றாங்க. கண்டிப்பா அமித்துக்கு காரணம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திவ்யாவுக்கு நடந்த பிரச்சனையில இவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு, கேப்டனா அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த அரோராவுக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தெரியலங்க. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கோழி மூட்டுற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இந்த அம்மா தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியே அரோராவுக்கு அந்த அளவு முட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால அரோரா வந்து நம்ம தான் சிறந்த கேமர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் துள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வர அமித்தை பொறுத்தவரை திவ்யாவை நாமினேட் பண்றாரு. அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்யா வாண்டடா பல இடங்கள்ல பல பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க, மத்தவங்களை ட்ரிகர் பண்ணி வார்த்தையை புடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு. உண்மையாவே அமித் சொன்ன காரணம் 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லலாம். திவ்யாவை பொறுத்தவரை அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கேம் எதுவுமே கிடையாது. அடுத்தவங்க சண்டையில போய் மூக்க நுழைச்சு அதுல இருந்து கண்டென்ட் எடுக்கிறது தான் திவ்யாவோட வேலையாவே இருந்துகிட்டு இருக்குது. அடுத்ததா வர சபரியா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே எஃப்ஜேயோட பேரை சொல்றாங்க. இதுல சுபிக்ஷாவை பொறுத்தவரை எஃப்ஜேக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரை லூஸ் பண்ணி வார்த்தைகள் நிறைய விடுறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. இதுல கடைசியா வர்ற பார்வை பொறுத்தவரை கனியோட பேரை சொல்றாங்க. கனியோட பேரை சொல்லிட்டு பெயிண்ட் எடுத்து கனியோட கண்ணத்துல தடவுறதுக்கு போறாங்க. அந்த இடத்துல கனி ஏதோ ஒன்று சொல்றாங்க, பாரு வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த நாமினேஷன் பொறுத்தவரை ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால பல பேர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யார் யாரை நாமினேட் பண்ண போறாங்க, பிக் பாஸ் பொறுத்தவரை எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வினோத் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க, விஜய் சேதுபதி வந்து பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்க கிட்ட வேற மாதிரியும் நடந்துக்கிறாரு, நம்மள பேசவே விட மாட்டேங்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை பத்தி வினோத் பேசினதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதிர்த்து பேச முடியல, அவர் பேசுறா நீ உட்காருன்றாரு. அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் நம்ம.